வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இன்னைக்கு நம்ம முருகன் காப்பாற்றிய அருணகிரிநாதரை பத்தி தான் பார்க்க போறோம். திருவெங்காட்டாருக்கும் முத்தம்மைக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. இவங்க இருக்கிறது காவிரிப்பட்டினத்துல. வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய குழந்தை அழகா இருந்தது. அதனால அதுக்கு ஆதிலட்சுமின்னு பேர் வச்சாரு திருவெங்காட்டார். தன்னுடைய மகள் மேல உயிர் இருந்தாலும் அவருக்கு அந்த ஈசன் நினப்பு இன்னும் மயக்கத்தை கொடுத்தது, போதையை கொடுத்தது. நிறைய பேருக்கு இந்த ஆன்மீகம் ஒரு சக்தியை கொடுக்கும், ஒரு போதையை கொடுக்கும். அது உண்மையிலேயே அவ்வளவு அற்புதமானது. அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இந்த முருகம்மைக்கு முருகன் மேல ரொம்ப உயிர். ஏன்னா அவங்க முருகனை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க, முருகனை பத்தி பாடுவாங்க, எப்பவும் முருகனையே நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மனசுல ஒரு வருத்தம், எங்களுக்கு ஒரு பெண் குழந்தைய கொடுத்திய, ஏன் முருகா நீ எனக்கு ஒரு குழந்தையா பிறந்திருக்க கூடாதா? நீ அப்படி பிறந்திருந்தீன்னா உன்னோட நாமத்தை சொல்றதுக்கு, உன்னோட புகழை பரப்புறதுக்கு என் பிள்ளை உதவி இருப்பானே அப்படின்னு அவங்களுக்கு அந்த எண்ணம். அதனால முருகன் மேல உயிர். இவங்க திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்க. திருவண்ணாமலைக்கு வந்ததும் இவங்க அந்த கோயில்ல போய் முருகனுக்கிட்ட தான் வேண்டாங்க. பூ எடுத்துட்டு போவாங்க, கட்டுவாங்க, முருகனுக்கு சாத்துவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, வருவாங்க. அவங்களுடைய முழு நேர பணியாவே அது இருந்தது. இவங்களுடைய வேண்டுதல் இறைவன் காதுக்கு போயிடுச்சு போல இருக்கு. அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. எப்பவும் திருவண்ணாமலைக்கு போறதுனால அந்த மலையோட ஞாபகமா அருணகிரிநாதர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க பையனுக்கு. இப்ப இந்த திருவெங்காட்டாருக்கு, முருகம்மை நீ நினைச்ச மாதிரி உனக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு, ஆண் குழந்தை. இனி என்னுடைய சிவ பயணத்தை ஈசனை தேடி போக போறேன் அப்படின்ட்டு, எப்ப வருவேன் தெரியாது அப்படின்னு இவர் ஈசனை பார்க்க கிளம்பி போயிட்டார். அப்பெல்லாம் யாத்திராடம் போனோம்னா பணமே தேவையில்லைங்க. இப்பெல்லாம் பக்கத்து ஊருக்கு போனோம்னா கூட சில பல ஆயிரங்களை எடுத்துட்டு போகணும். இவரு வெறும் கட்ட துணியோட கிளம்பி போயிட்டார். போற வழியில எங்கேயாவது பசிச்சுதுன்னா உடனே அந்த இடத்துல எந்த வீடுக்குதோ கதவை தட்டி, அம்மா பசிக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க அம்மா அவருக்கு தூய்மையான சாப்பாடை கொண்டு கொடுப்பாங்க. இது அந்த காலத்துல எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயம். யாரோ யாத்திராடம் போறாங்க, அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச சின்ன உதவி, இதுவும் ஒரு வகையில அன்னதானத்தை சேர்ந்தது தான். சாப்பாடு போடுவாங்க. அவர் வேணாலும் தென்னையில படுத்து தூங்கிட்டு காலையில கூட போங்க அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு இவங்க அந்த அருணகிரிநாதருடைய அப்பாவுக்கு சாப்பாடு போட்டாங்க. இவர் சாப்பிட்டுட்டு கோயிலா போய் இருந்தவர் இந்த இறை போதையினால வீட்டையே மறந்துட்டாரு. முருகம்மைக்கு அவர் உயிரோட இருக்காரா இல்லையானே தெரியாது. ஏன்னா அப்ப தகவல்லாம் எதுவுமே யாரும் சொல்றதுக்கு இல்லை. அதனால இவங்களும் அவரை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. குழந்தையும் வளர்ந்துட்டு இருக்கு. இந்த நேரம் அவங்க தன்னுடைய மகளை கூப்பிட்டாங்க. அம்மா, எனக்கு நேரம் முடிய போது போல இருக்கு. ஏன்னா இறைவன் என்னை கூப்பிடுறது எனக்கு தெரியுது. கடவுள் பக்தர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. கடவுள் நம்மளை அழைக்கிறாருன்னா அது நம்ம மனம் உணர்த்திடும். அந்த அம்மாவுக்கு அப்படிதான் உணர்த்துச்சு. அந்த முருகனே நீ கவலைப்படாத, உனக்கு முக்தி கொடுக்கும்போது உன்னுடைய மகனுக்கு கொடுக்க மாட்டேனா, நீ பெத்த செல்வனாச்சே, அவனை விடமாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படி முருகனும் அந்த அம்மாவுக்கு வாக்குறுதி கொடுத்தார். இவங்க தன்னுடைய மகளை கூப்பிட்டு, அம்மா ஆதிலட்சுமி, அப்பா உனக்கு அந்த ஈசனை நம்பிதான் இந்த பேரை வச்சாரு. என் புள்ள வாழ்க்கையில ஆதியும் அந்தமும் நிறைஞ்சவன் நீதான். அப்பாவும் அம்மாவும் நீதான் என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கணும். அவனை எப்படியாவது முருக பக்தனா மாத்து. முருகனை பத்தி தான் அவன் பேசணும், கேட்கணும், பாடணும், எழுதணும், எல்லாமே அதான் பண்ணணும்.
அந்த அக்காவும் அந்த வார்த்தைய ஆதிலட்சுமி மீறாம தன்னுடைய தம்பியை கொண்டு போய் குருகுலத்துல சேர்த்து விட்டாங்க. அங்க இலக்கணம், இலக்கியம், வடமொழி எல்லாமே கத்துக்கிட்டு அவரு திறமையான மாணவனா தான் இருந்தாரு. இந்த அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்ப அக்கா தான் தாயா இருந்து தன்னுடைய தம்பிய பாத்துக்கிறாங்க. பணம் அதிகம் இருக்கு. கேட்கும் போதெல்லாம் இல்லைன்னு சொல்லாம கொடுத்தாங்க. பணம் எடுத்துட்டு போறது, ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்தா அவ கூட கொஞ்ச நாள் வாழ வேண்டியது, அப்புறம் வீட்டுக்கு வராம இருக்க வேண்டியது, இதெல்லாம் பார்த்தவொடனே பணம் ஒரு மனுஷனை நல்லவனா இருக்க விடாம பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுது. எப்படியாவது இவனுடைய வாழ்க்கையை மாத்தணும், அம்மாவுக்கு நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இவங்க உடனே தன்னுடைய தம்பியை கூப்பிட்டு அறிவுரை சொல்றாங்க. தப்புப்பா, நீ முருக பக்தனா இருக்க வேண்டியவன், நீ இப்படிலாம் தப்பு பண்ணாத அப்படின்னு எவ்வளோ விஷயம் சொல்லும் போதும் அவர் அதை காது கொடுத்து கேட்கல. உடனே அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. அவருக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாங்க. அப்பவும் அவர் பணத்தோட வெளியில கிளம்பினாருன்னா வீட்டுக்கு வர்றதையே மறந்துடுவார். அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்த பெண்ணுக்கும் கோபம். இதனால அவர் ஒரு தடவை பணம் இல்லாததுனால யாருமே அவரை சேர்க்கல. அதனால வீட்டுக்கு வந்தாரு. மனைவியை கூப்பிட்டாரு. அவங்களுக்கு கோபம். இவ்வளோ நாள் நான் உங்க கண்ணுக்கு தெரியல, இப்ப பணம் இல்லைன்னவனே நான் தெரியறேனா, என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரு அக்கா கிட்ட போயிட்டு பணம் கேட்கலான்னு போறாரு. என்னப்பா, எதுக்கு கேட்குற பணம்? உனக்கு வேணும்னா என்ன கூட நீ தொடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையில அருணகிரிநாதர் கலங்கி நடுங்கி போயிட்டாரு. ஒரு தாய் மாதிரி இருக்கிற அக்கா வாயிலிருந்து இந்த வார்த்தை வருதுன்னா இவங்களுடைய மனசை நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கோம், எவ்வளோ தவறான செயல்களை செஞ்சிட்டோம் அப்படின்னு கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்ன செய்யறதுனே தெரியல. இதுல இருந்து எப்படியாவது நம்ம மாறணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவருக்கு உடல் முழுக்க நோய் வந்துருச்சு. தவறான செய்கையால உடல் முழுக்க நோய் வந்துருச்சு. எங்க போறதுன்னு தெரியாம திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டாரு. அங்க முருகன் சன்னதி இருக்கு. அங்கேயே உட்காந்து கண் கலங்க வேண்டிக்கிட்டே இருந்தாரு. அப்போ ஒரு பெரியவர் அவர் பக்கத்துல உட்கார்றாரு. நீ ஏன் வருத்தப்படுற? நீ எதை பத்தியும் கவலைப்படாத. கடவுளை மாத்திரம் நினை. உனக்கு என்ன பிடிக்குதோன்னு நினை. முருகனை பிடிச்சா முருகனை நினை, ஈசனை பிடிச்சா ஈசனை நினை. ரெண்டுமே உனக்கு சித்த வாழ்க்கையே கொடுக்கும். கவலையே படாத அப்படின்னு சொன்னதுமே இவருக்கு கண்ணை மூடினா அந்த முருகனையும் நினைக்க முடியல, ஈசனையும் நினைக்க முடியல. பயங்கர குழப்பம்தான் வந்துச்சு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு நோயும் கொடுத்துட்ட, ஆனா என்ன இறைவனோட நினைப்ப வைக்கணுன்ற என் மனசு தடுமாறுது. என்னால கண்ணை மூடி தியானம் பண்ணவும் முடியல. எனக்கு எழுதவும் தெரியல. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இவ்வளோ ஒரு கொடூரமான வீட்டுக்கு போகவும் முடியாது. அக்கா தவறான வார்த்தை பேசிட்டாங்க. இவ்வளோ ஒரு கொடூரமான வாழ்க்கை எந்த மனுஷனுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா போய் அந்த திருவண்ணாமலை கோயில் மேல ஏறினார். ஏறி அங்க இருந்து விழுந்தாரு. இறந்து போகலான்னு நடுப்புறம் முருகன் மயில் மேல அவரை காப்பாத்திட்டார். காப்பாத்திட்டு, நீ எதுக்காக இறக்க நினைக்கிற? நீ செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு. நீ கவலைப்படாத. தவறு செஞ்சதுனால அதை நினைச்சு வாடாத. இனி எப்படியெல்லாம் இருக்கணும்ன்றத மாத்திரம் யோசி அப்படின்ட்டு அவருடைய வேலால அவருடைய நாக்குல ஓம் சரவண பவான்ற மந்திரத்தை எழுதினார். அவரை காப்பாத்தினது யாருன்னு பார்க்கும்போது முருகன் தான் அவருக்கு தெரிஞ்சாரு. அவரால அவருடைய மொத்த குணமும் மாறி போச்சு. ஞானம் கிடைச்சிருச்சு. அவருடைய கையாலேயே அவருக்கு தீட்சை கிடைச்சிருச்சு.
அவரை அருணகிரி அப்படின்னு, அருணகிரிநாதர் அப்படின்னு அவரை கூப்பிட்டாரு. இதெல்லாம் கேட்டதுமே அவ்வளவுதான். முருகன் நேரடியா உபதேசம் செய்தது இந்த அருணகிரிநாதருக்கு தான். 2 கரம் கூப்பி வணங்கினபடியே, இந்த பிறவில நான் என்ன செய்யணும் அப்படின்ற வார்த்தை மாத்திரம் தான் கேட்கிறாரு. அப்பதான் என்னை பத்தி பாடு, உனக்கு என்னென்ன தெரியுமோ அதை பாடு, கந்தனை பாடு அப்படின்னு சொல்லும்போது, எப்படி பாடுவேன், யாமிருக்க பயமேன் அஞ்சேல் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் முத்தைத்திரு அத்தித்தரை, இந்த முத்தைத்தரு பத்தி திருநகை என்ற வார்த்தையை எடுத்து கொடுத்ததுமே எங்கிருந்து தான் அருவி மாறி அந்த பாடல் வந்துச்சோ தெரியாது. அதுக்கப்புறம் எப்பவும் அந்த கோயில் வாசல்லையே அந்த முருகன் சன்னதிக்கு வெளியில உட்காந்து தியானத்திலேயே உட்கார்ந்துருப்பார். இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு. எப்பவும் முருகனை நினைச்சு பாட ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாரு. தினம் ஒவ்வொரு பாட்டு அவர் எழுதிக்கிட்டே இருந்தார். கிடைக்கும் போதெல்லாம் பாட்டு எழுதினாரு, கவிதை எழுதினாரு, வடமொழியில எழுதினாரு. இந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருந்தார். இவருடைய புகழை தெரிஞ்சுக்கிட்ட அந்த நாட்டு அரசர், விஜயநகர வம்சத்தை சேர்ந்த பிரபுதேவராயன் அப்படின்ற மன்னன், கடவுள் பக்தியால அருணகிரிநாதர் கூட அவருடைய அனுபவத்தை, எப்படி நீ முருகனை பார்த்த, முருகன் எப்படி இருந்தாரு, இதை கேட்கும்போது அந்த அரசனுக்கு மகிழ்ச்சி. அதனால அரசன் கூட அவருக்கு நட்பு ஏற்பட்டது. இந்த நட்பு அரண்மனையில இருக்கிற பண்டிதர், ஆஸ்தான பண்டிதரான சம்பந்த ஆண்டாழ்வானுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் ஒரு சரியான அம்பாள் பக்தர். எப்பவும் இந்த அரசர்கிட்ட, அருணகிரிநாதரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவனை மாதிரி மோசமானவன் யாரும் கிடையாது, பயங்கரமா தப்பு பண்ணியிருக்கான், வீட்டுல மனைவியை விட்டுருக்கான், அவங்க அக்கா இப்படி கேட்டிருக்காங்க, அவனுக்கு நோய் வந்திருக்கு, இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க இந்த மன்னருக்கு அவன் மேல கோபம் வந்தது. நீ சிறந்த அம்பாள் பக்தனா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, நான் அம்பாள் கூப்பிட்டா உடனே வந்துருவா அப்படின்னு அரசர்கிட்ட சொன்ன உடனே, அப்படின்னா உன்னுடைய அம்பாளை வரவை அப்படின்னு அரசர் சொல்றாரு. உடனே இவனும், நான் அம்பாளை வர வைக்கிறேன், நீங்க சொல்றீங்களே அந்த அருணகிரிநாதன் அவன் அவ்வளோ புண்ணியம் பண்ணவனா, அவன் நினைச்சா முருகனை வர வைக்க சொல்லுங்க அப்படின்னவனே அரசருக்கும் ஒரு ஆசை. இந்த அருணகிரிநாதர் சொல்ல சொல்ல கேட்டிருக்கோமே, அந்த முருகனை நம்மளும் பார்க்கணும் அப்படின்னு அரண்மனைக்கு வர வைக்கிறார். என்னுடைய இந்த பண்டிதர் கேட்குறாரு, சம்பந்த ஆண்டாழ்வார் கேட்குறாரு, இந்த மாதிரி அம்பாளை வர வைக்கிறேன்னு, நீ முருகனை வரவை அப்படின்போது இவர் பாடல்களை பாடுறாரு. முருகன் வரல. உடனே இந்த அம்பாள் பக்தர் சிரிக்கிறார். நான் தான் சொன்னேனே அரசே, அவன் மோசமானவன்னு சொல்லி, இப்ப பாருங்க, நீங்க கூப்பிட்டு கூட வரல அப்படின்னு சொன்னதுமே அரசர் ஏன் அப்படின்னும் போது அசிரீதி கேட்குது. நான் இங்கே வர வைக்கல, திருவண்ணாமலை கோவிலுக்கு அந்த முருகன் இருக்கிற இடத்துக்கு நீ வா, நான் அங்க வர வைக்கிறேன் அப்படின்றார். மறுநாள் இந்த அருணகிரிநாதர் தன்னுடைய பக்தர்கள் கூட, அரசன் கூட அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. அங்க போனதுமே அவர் முருகன் மேல பாட்டை பாடுறாரு. பாட பாட முருகன் மயில் மேல காட்சி தர அழகு. இன்னைக்கும் அந்த இடத்துல கம்பம் இருக்கு, அந்த அருணகிரிநாதர் உட்கார்ந்த இடம் இருக்கு. அந்த இடம் இன்னைக்கும் பாதுகாப்பா இருக்கு. சக்தியை அள்ளி கொடுக்குற முருகஸ்தலமா இருக்கு. அந்த இடத்துல முருகன் அவருக்கு காட்சி கொடுத்தாரு. அங்கேயே உட்கார்ந்து கண்ணீர் மல்க உட்கார்ந்தார். அரசருக்கு கோபம். உடனே இந்த அம்பாள் பக்தரை கூப்பிட்டு, நீ உன்னுடைய அம்பாளை வர வைக்கலையே அப்படின்னு கேட்டாரு. உடனே அவரும் பாட்டு பாடினாரு. ஆனா அம்பாள் சொல்லிட்டாங்க, நீ எப்போ ஒரு நல்ல பக்தனை கேவலமா பேசனியோ, நீ இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச அபாரமான அம்பாள் பக்தி அத்தனையும் கரைஞ்சு போயிடுச்சு. இனி உனக்கு சின்னதா பூஜை செஞ்சா கூட பலிக்கவே பலிக்காது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு, இனி உன்னுடைய முகத்துல நான் பார்க்க பிரியப்படல அப்படின்னு மறைஞ்சிட்டாங்க. இந்த அரண்மனை பண்டிதருக்கு கோபம்.
ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் ஆஸ்தான பண்டிதரா இருந்து இந்த அருணகிரிநாதர் ஒரே நாள்ல பேரை வாங்கிட்டாரு. அருணகிரிநாதர் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க விரும்பல. எதுக்கு இன்னொருத்தர் வயித்தெரிச்சலை கிளப்பி விடணும்? எனக்கு முருகன் கிடைச்சாருன்னா இதனால இன்னொருத்தன் பொறாமைப்படுறான். அந்த பொறாமை எதுக்கு? அதுக்கு பதிலா நான் 4 இடம் போனா முருகனையாவது பார்ப்பேன் அப்படின்னு கிட்டத்தட்ட நடந்தே 200க்கு மேல முருகன் ஸ்தலங்களுக்கு போய் அங்கெல்லாம் பாட்டு பாடினார். பாடல்கள் கொட்டனார். கிட்டத்தட்ட 20,000 பாட்டுக்கு மேல பாடியிருக்காரு. நம்ம கிட்ட இருக்கிறது 2000 தான். அதுல தான் வந்து உடம்பு நோய் தீக்கிறது, பண கஷ்டம் தீக்கிறது, அவருக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ, மன கஷ்டம், அவமானம், நம்மள எதிராளி தாக்குறது, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாட்டு. இது இல்லாம வேல்மாறல், எது எது முடியுதோ எல்லாத்தையும் எழுதினாரு. ஆனா எப்போ என்னென்ன ஓலையில எழுதினாரோ அதெல்லாம் சரி செஞ்சு உருவாக்குனது தான் வந்த இந்த வள்ளிமலை சச்சிதானந்த சாமிகள், இன்னும் சிலர்லாம் அவருடைய பாடல்களை வரிசைப்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் இந்த முருகன் ஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டே இருக்கும்போது காலங்கள் கடந்துச்சு. இந்த அரசருக்கு திடீர்னு கண் பார்வை மங்க ஆரம்பிச்சது. உடனே இந்த பண்டிதன் சொல்லிட்டான், நீங்க என்னங்க கையில வந்து பெரிய ஆளை வச்சிருக்கீங்க, முருகனை பார்த்த அருணகிரிநாதர் இருக்காரு, நீங்க அவர் இருக்கும்போது எப்படி நீங்க கண் பார்வை தெரியாம இருப்பீங்க? அவரை வர சொல்லுங்க, அவரே உங்க கண் பார்வையை சரி பண்ணிடுவாரு. ஏன்னா எனக்காவது அந்த ஆற்றல் கிடையாது, ஆனா அவருக்கு இருக்கு இல்ல அப்படின்னாரு. உடனே இவரும் அருணகிரிநாதருக்கு அழைப்பு விடுச்சாரு. அருணகிரிநாதர் நேரா அரண்மனைக்கு வந்தாரு. உடனே இந்த பண்டிதன் அரசனுக்கு தவறான உபதேசம் ஒன்று கொடுக்குறார். தேவலோகத்துல சில முக்கியமான மலர்கள் இருக்கு, அதெல்லாம் கொண்டு வந்து உங்க கண்ணு மேல வச்சு கட்டினா இழந்த பார்வை வந்துடும். அது வந்து முருகனே வந்துட்டு போயிருக்காருன்னும் போது இந்த அருணகிரிநாதர் ஏன் தேவலோகம் போயிட்டு வரக்கூடாது அப்படின்னார். இந்த அருணகிரிநாதருக்கு சித்து வேலையும் தெரியும். உடனே அவரு, அரசே கவலைப்படாதீங்க, உங்களுடைய பார்வையை நான் சரியாக்குறேன் அப்படின்னு அதே திருவண்ணாமலை கோபுர உச்சிக்கு போய் தன்னுடைய உடலை அங்க பாதுகாப்பா வச்சுட்டு அவரு ஒரு இறந்து போன கிளிக்குள்ள தன்னுடைய ஆத்மாவை செலுத்தி தேவலோகம் போயிட்டார். இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த சம்பந்தாண்டாழ்வான் உடனே அந்த உடலை எரிச்சிட்டார். இந்த அருணகிரிநாதர் கிளி உருவத்துல மேல் உலகத்துக்கு போய் அரசர் சொன்ன பூக்களை கொண்டு வந்தார். கொண்டு வந்தது நேரா அரண்மனைக்கு போனார். அரசர் கையில கொடுத்தார். கொடுத்துட்டு அப்படியே கலங்கி போய் நின்னாரு. நீங்க இதை கண்ணில் வச்சிங்கன்னா உங்களுடைய கண் பார்வை வந்துடும், ஆனா இனி நான் உங்களை பார்க்க மாட்டேன். எதனால அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய உடல் எரிக்கப்பட்டுடுச்சு, இந்த அம்பாள் பக்தர் எரிச்சிட்டாரு, இனி என்னால எதுவும் பண்ண முடியாது, ஆனா இந்த உயிர்ல கூட என்னால ஒரு சாதனையை பண்ண முடியும் அப்படின்னு கந்தர் அனுபூதிய திருவண்ணாமலை கோபுரத்துல இருந்து கிளி உருவத்துல அவர் சொன்னார். இந்த பாடலும் ரொம்ப முக்கியமான பாடல். இதை கேட்கிறவங்களுக்கு ஆற்றலும் சக்தியும் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த கிளியில இருந்து அவருடைய ஆத்மா கிளம்பி இறைவனோட கலந்துருச்சு. அவரு திருவண்ணாமலையில மலை உச்சியில இருந்து கீழே விழுந்து உதிக்கும் போது முருகன் பிடிச்ச இடம்தான் கோபுரத்து இளையனார் அப்படின்ற பேரு. இந்த கம்பத்துல தான் முருகன் காட்சி அளித்த இடம். இந்த முருகன் சன்னதியும் அங்கதான் இருக்கு. இந்த அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல பல வருஷமா இங்கேயும் அங்கேயும் நிறைய ஓலைச்சுவடியில எழுதியிருந்தாரு. இது இல்லாம அதை ஒருத்தர் சரியா வடிவமைச்சு கொடுத்தாரு. இது இல்லாம அவர் கந்தர் அனுபூதியில 102 பாட்டும், கந்தர் அலங்காரத்துல 108 பாட்டும், அது இல்லாம கந்த அனுபூதி இதுல 52 பாட்டும், திருப்புகழ்ல 1307 பாட்டும், இப்படி சேவல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் விருத்தம் அப்படின்னு பாடல்களை முருகன் மேல
கொட்டி விட்டு போனாரு. அவ்வளவு ஆற்றலும் சக்தியும் அவர் அந்த முருகன் மேல இருந்த பிரியத்தினால வந்தது. இந்த ஒரே ஒரு பக்தன் நம்ம இவர்கிட்ட இருந்து தவற பார்க்க கூடாது. இந்த தவறால இருந்து என்ன வந்துச்சு? அவருக்கு ஆற்றல் வந்துச்சு. தவறுன்றது யார் வேணாலும் செய்யலாம். தெரியாம செய்யறது பேரு தவறு. தெரிஞ்சு செய்யறதுக்கு பேரு துரோகம். இந்த தவறுக்கும் துரோகத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். எந்த குழந்தை தவறு செஞ்சாலும் தந்தை ஓடி தந்தையோ தாயோ திருத்துவாங்க. முதல்ல வந்தது நம்ம ஈசன் அவரை திருத்த நினைச்சாரு. அவருக்கு அப்பவும் மனம் அலை மோதுச்சு. வயசான உருவத்துல நீ ஏன் கவலைப்படுற? அந்த முருகனை நினை, இல்ல ஏதாவது ஒரு கடவுள் பேரை நினை, நிச்சயமா உன்னுடைய மனசு மாறும். மன அமைதி இருந்துச்சுன்னா உனக்கு எல்லாம் கிடைக்கும். அதை தான் அவர் சொன்னார். நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு மன போராட்டம், மன தடுமாட்டம், வாழறதுக்கு விருப்பம் இல்லை. இவருடைய வாழ்க்கையில பார்க்காத துன்பமாங்க? யோசிச்சு பாருங்க. பணம் இருந்ததால சின்ன வயசுல அம்மாவை இழந்தாரு. பிறக்கும்போது அம்மாவை பார்க்கல. தன்னுடைய அப்பா எங்க இருக்காருன்னு தெரியாது. தன்னுடைய அக்கா தான் வளர்த்தாங்க. இந்த துன்பத்துக்கு நடுப்புறோம் பணத்துல என்ன பண்றோம்னு தெரியாம தவறான செய்கைகள், தவறான செயல்கள், இதனால அவருடைய மரியாதை கெட்டுச்சு, பேர் கெட்டுச்சு, உடல் நோய் வந்துச்சு. ஏன் வாழணும் அப்படின்னு கஷ்டம் வந்துச்சு. துன்பம், போற இடம்லாம் துன்பம், தாங்கவே முடியல. அந்த மனுஷனால ஒரு நிமிஷம் நிம்மதியா உறங்க கூட முடியல. ஆனா அதெல்லாம் அவர் தாங்கிட்டு அவரு எப்பவும் அந்த கடைசியில மரண முடிவுக்கும் போறாரு பாருங்க. நம்மளும் இதை தான் பண்றோம். துன்பம் அதிகமானா தாங்க முடியல அப்படின்னு இறக்குற முடிவை தான் நம்மளும் கையில ஆயுதமா எடுக்கிறோம். ஆனா இவர் அப்ப இறந்திருந்தா நமக்கு வாழ்க்கைக்கு இவ்வளோ நல்லது தரக்கூடிய திருப்புகழோ, வேல்மாறலோ, கந்தர் அனுபூதியோ, கந்தர் அனுபூதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதுவுமே கிடைச்சே இருக்காது. கொட்டி கொடுத்துருக்காரு அவ்வளோ பாடல்களை. துன்பத்தினால வர ஒரு ஒரு விஷயமும் ஞாபகத்துல பயங்கரமா பதிஞ்சிரும். அதுல இருந்து வெளியில வர முடியாது. அதை தான் இவர் அழகா கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு எப்ப எப்ப தோணுதோ எந்த துன்பத்துக்கு என்ன பாட்டு அப்படின்னு உக்காந்து எழுதினாரு. சதா சர்வகாலம் இருந்தது முருகனடிதான். அப்பவும் அவரை துன்பம் சும்மா விடலைங்க. அந்த அம்பாள் பக்தனால நிறைய துன்பம் கிடைச்சிது. கடைசியில அவருடைய உடல் எரிக்கப்பட்டது அவர் அனுமதி இல்லாம. அந்த உடல் எரிக்கப்பட்டதும் அந்த கிளிக்கு வாழ விருப்பம் இல்லை. தன்னுடைய உடல் இல்லை, ஆனா அந்த கிளி உருவத்துல கூட அந்த ஆத்மா என்னுடைய கடமை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு அப்படின்னு அந்த கந்தர் அனுபூதி வகுப்பை சொன்னது எவ்வளோ ஒரு அழகான விஷயம் பாருங்க. அதனால அந்த கிளிய தவற விடக்கூடாதுன்னு உண்ணாமுலை அம்மன் தன்னுடைய கையில தாங்கிட்டாங்க. நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு அவரை விரும்பி அழைச்சாங்க. அவர் கையில தான் இருந்தார். அண்ணா, இன்னைக்கும் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனீங்கன்னா உண்ணாமுலை அம்மன் கையில அந்த கிளி இருக்கும். அந்த கிளி இன்னைக்கும் சக்தி வாய்ந்ததா தான் இருக்கு. அந்த கிளிக்கு எப்பெல்லாம் தோணுதோ இந்த திருத்தணி முருகனுடைய கைக்கு வந்துடும். அங்கேயே இருக்கும், இங்கேயே இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். இந்த அருணகிரிநாதருடைய பக்தியால ஈசனும் மெய் மறந்து போனார். அம்பாளும் தங்கிட்டேயே இருன்னு வச்சுக்கிட்டாங்க. அந்த பக்தியால தான் முருகனும் இன்னைக்கும் தண்டத்துல தாங்கிட்டு இருக்காரு. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த இந்த அருணகிரிநாதருடைய வாக்கு அவ்வளோ உயர்ந்தது. இப்படிப்பட்ட பக்தர்கள்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. கடவுளுக்காகவே வாழணுன்றது இவங்களுடைய பணி. அந்த அம்மா முத்தம்மை பெத்ததும் இவன் கடவுள் பத்தி மாத்திரம்தான் பேசணும், கடவுளை நினைக்கணும், கடவுளை வழிபடணும், கடவுளை பத்தி எழுதணும், பாடணும்.
அவங்க நினைச்ச அந்த எண்ணம் இந்த பிரபஞ்சம் கொடுத்து அதை இந்த அருணகிரிநாதரை கடைசி வரைக்கும் செய்ய வச்சுது. அவரு கடைசி வரைக்கும் அந்த இறை பக்தியோட வாழ வச்சுது. இப்படிப்பட்ட மகான்களும் அதிசயங்களும் இறைவன் வந்து போறதும் நம்ம இந்த உலகத்துல தாங்க பார்க்க முடியும். இந்த இந்திய மண்ணு அத்தனை புனிதம் நிறைந்தது. கடவுள் வாழ்ந்த இடம். ஒவ்வொரு இடத்துலையும் இறை சக்தியும் இறை ஆற்றலும் அதிகம் இருக்கு. அதுலேயும் இந்த முருகனை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. முருக பக்தர்கள்லாம் ஏதாவது ஒரு துன்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா முருகனை மறந்துடாதீங்க, முருகனை திட்டாதீங்க. நீங்க திட்டினாலும் அவன் ஒன்றும் கவலைப்பட போறதில்ல. என் பக்தன் தானே திட்டுறான் அப்படின்னு திரும்பவும் வந்து நிற்பான். அதுதான் இந்த முருகன் கிட்ட இருக்கிற ஆற்றல். நம்மளுக்கு சில தெய்வங்கள் வந்து திட்டினோம்னா பயம் வரும், ஐயோ நம்மள தண்டிச்சிரோன்னு. ஆனா இந்த முருகன் வந்து நீ எப்படி கூப்பிட்டாலும் தன்னுடைய பக்தனை தவிக்க விட மாட்டான். நீ தப்பான வழிக்கு போனாலும் தடுத்து ஆட்கொள்வான். உனக்கு தண்டனை கொடுத்து தண்டிக்கிற கடவுளும் அவன்தான், காக்கிற கடவுளும் அவன்தான். வேற எந்த துணையும் வேணாம். உங்களுக்கு எப்பெல்லாம் மன துயரம் வருதோ, இல்லை வேற யாராவது ஒருத்தரால மன துன்பம் தராங்களா, உங்க மனசை கஷ்டப்படுத்துறாங்களா, கந்த சஷ்டி கவசம் கேளுங்க. உங்களுடைய உடம்புல பலம் இல்லாம இருக்குதா, திருப்புகழை பாடுங்க. உங்களை யாராவது ஏதாவது செய்வினையால ஏதாவது உங்களுடைய குடும்பத்தை அழிக்க நினைக்கிறாங்களா, வேல்மாறல் படிங்க. இது எல்லாமே உங்களுக்கு உடம்பு நோயா, அதுல திருப்புகழ்ல ஒரு பாட்டு இருக்கு. உங்களுக்கு மனநோயா, அதுக்கும் இருக்கு. அதனால தான் அந்த காலத்துல பெரியவங்க இந்த பாடல்கள் எல்லாம் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். சாயங்காலமானா கோயிலுக்கு போனா எல்லா கோயில்லையும் இந்த பாட்டு தான் கேட்கும். எவ்வளோ நாளைக்கு தான் நீங்க வந்து ஒரு ஃபோனை போட்டு உங்க வீட்டில் என்ன சமையல், இன்னைக்கு எங்க வீட்டில் இந்த சமையல், இதுல என்ன லாபம் உங்களுக்கு வரப்போகுது? இல்லை வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசுறதுனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு மற்றவங்க உங்களை சந்தோஷப்படுத்த இன்னும் என்ன வழின்னு யோசிப்பாங்களா? நம்மளை விட சந்தோஷமா இருக்கால, இவனுடைய சந்தோஷத்தை எப்படி அழிக்கலாம் தான் நினைப்பாங்க. கடவுள் மாத்திரம்தான் தாய் தந்தையா நம்மளுடைய சந்தோஷத்தையும் துன்பத்தையும் நிலைப்படுத்தி நமக்கு சமமா கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம். அதனால இந்த தெய்வத்தை கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கு கையில இருக்கிற ஒரே ஆயுதம் இந்து மதப்படி, அதாவது மற்ற மதத்துல எனக்கு தெரியல, கடவுள் வந்து எல்லாத்துக்கும் மருந்து வச்சிருக்காரு. எல்லா விதமான ஒரு சக்திக்கும் பணக்குறையா, அதுக்கு இதைப்படி, மனக்குறையா இதைப்படி, குழந்தை இல்லையா இந்த சஷ்டி விரதம் இரு, சூரசம்ஹார விரதம் இரு, எல்லாத்துக்கும் வழி அவர் வச்சிருக்காரு. ஆனா அந்த வழி யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா கப்புன்னு பிடிச்சுக்குங்க. இதெல்லாம் மருந்து செலவு இல்லாம நோய் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, இறைவன் கொடுத்து விட்டு போன மருந்து. இந்த உபதேசம் அருணகிரிநாதருக்கு இறைவன் நேரடியா கொடுத்தது. அப்ப அவரு எவ்வளோ வருஷம் எவ்வளோ பிறவி புண்ணியம் பண்ணியிருப்பாரு. நம்ம இந்த ஒரு பிறவிக்கே எனக்கு துன்பம் தாங்கல, கடவுளே எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஏங்க, கடவுள் இருக்கும்போது நீங்க இருக்கிறாருன்னு நம்பினீங்கன்னா கோயிலுக்கு கூட போக வேணாங்க. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே முருகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த கடவுள் உங்களை புரிஞ்சுப்பான். ஏன்னா இந்த முருகனுக்கும் சிவனுக்கும் ஒரு சக்தி இருக்கு. இந்த ஆத்மா பாஷை 2 பேருக்கும் தெரியும். துன்பப்பட்டு கண்ணீர் விட்டாலும் அந்த உங்க துன்பத்துக்கு காரணமானவங்களை இந்த முருகன் சும்மா விட மாட்டார். அதே மாதிரி ஈசனும் உங்களுக்கு தேவையான போது வந்து ஆட்கொள்ளுவார். ஏன்னா 2 பேரும் சித்தர்கள். சித்தர்களுக்கு ஆத்மாவின் மொழி தெரியும், சித்தத்தை தெளிய வைக்கும். உனக்கு எதுவுமே தெரியலன்னா கூட கவலையே படாதீங்க, உங்களுக்கு அத்தனை ஆற்றலையும் உங்களுக்கு புரிய வைப்பாங்க, தெரிய வைப்பாங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வைப்பாங்க. அதனால தான் சொன்னேன், எவ்வளோ போராட்டம்,
வாழ்க்கையில துன்பம் இருந்தாலும் வாயை திறக்காம அமைதியா இருங்க. இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஏதோ ஒரு பரீட்சை அப்படின்னு அதை எப்படி எழுதுறது அப்படின்னு சிந்திங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகா மாறற அந்த ரகசியத்தை கண்கூடா பார்ப்பீங்க. கடவுள் பேசுற மொழியும் அப்பதான் உங்களுக்கு கேட்கும். இந்த பதிவு எப்படி இருந்ததுன்றத எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி.